என் தங்க பிள்ளையே, ஒரு நொடி கூட இனி இந்த கருப்பன் இப்போது தாமதிக்க மாட்டேன். கருவறுக்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். உன் இல்லத்திற்குள் நான் கண்ட ஒருவர்தான் எனக்குள் இத்தனை வேகத்தை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி உன் இல்லத்திற்குள் அவர் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என்ன நடத்த காத்து கொண்டிருக்கிறார்? எதனால் இந்த கருப்பனுக்கு இத்தனை கோபம் என்பதை இன்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தங்கமே, இவரை தான் பல காலமாக உன் இல்லத்திற்குள் இனிமேல் பார்க்கவே கூடாது என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். சில நாட்களாக அது நடக்கவில்லை. ஆனால் இப்போது அது நடக்கத் தொடங்கி இருக்கிறது. என்ன நடந்து விட்டது, எது நடந்து விட்டது என்று இந்த கருப்பன் நான் பார்க்கும்போதுதான் தெரிந்து கொண்டேன். இனிமேலும் இவர்களை விட்டுவிட்டோமானால் உன்னுடைய குடும்பத்தை நடுதெருவில் நிறுத்தி வைக்க இவர்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் வெற்றி பெற்றுவிடும். ஒரு நொடி கூட தாமதிக்க வேண்டாம் என்றுதான் அப்பன் உடனடியாக ஓடி வந்து விட்டேன். கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்து விட்டார். அதன் பிறகு அந்த விஷயத்தை தடை சொல்ல முன்னால் முடியுமா? அப்படி யாரை அப்பா கருப்பா என் இல்லத்தில் நீ சந்தித்தாய் என்று என் குழந்தை கேட்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, ஒரு நொடி நீ யோசித்துப்பார். என் குழந்தையே, சில நாட்களுக்கு முன்பாக ஒருவரால் நீ பட்ட துன்பத்தை எல்லாம் மறந்து விட்டாயா? இவர்களால் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்க வைத்ததை நீ மறந்து விட்டாயா? வேண்டுமென்றே பல சோதனைகளையும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் வருகின்றவர்கள், பேசுகின்றவர்கள், போகின்றவர்கள் எல்லாம் கேள்வி கேட்கின்ற நிலைக்கு வைத்தார்களே, அதை மறந்து விட்டாயா? என் குழந்தையே செய்ய தவறை செய்ததாக குற்றம் காட்டினார்களே, அது உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் உன் மீது பழி போட்டார்களே, அது உனக்கு மறந்து விட்டதா? எப்போதும் உனக்கு என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை பற்றி என் பிள்ளை நீ உனக்கு தெரிய வருவதற்கு முன்பே அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்களே, அந்த விஷயம் உனக்கு மறந்து விட்டதா? அப்போது என் பிள்ளை கருப்பனிடத்தில் ஓடி வந்து என்ன சொன்னாய்? கருப்பா, அப்பா, இனி இவரிடம் நான் ஒருபோதும் செல்ல மாட்டேன். இவர்கள் என்னை தேடி வந்தாலும் நான் இவர்களை என் வாழ்க்கையில் எப்போதும் அனுமதிக்க மாட்டேன் என்று தானே சொன்னாய். ஆனால் நீ இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மீண்டும் உன் வாழ்க்கையில் அவர்களை நான் கண்டுவிட்டேனே, அதுவும் உன்னுடைய இல்லத்திலேயே நான் கண்டுவிட்டேன் அல்லவா? இதன் பிறகும் இந்த கருப்பன் இதை விட்டுவிட முடியாது. என் பிள்ளை எல்லோருக்கும் இரக்கம் என்று பார்க்கின்றாய். யார் எந்த ஒரு வார்த்தையை உன்னிடத்தில் சொன்னாலும் நீ அதனை விட்டு விடுகின்றாய். யாரை பற்றியும் உனக்கு எந்த ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தினாலும் அவர்களை மன்னிப்பதில் தான் நீ குறிக்கோளாக இருக்கிறாயே தவிர இவர்களுக்கு கொடுக்கின்ற இன்னல்களும் சோதனைகளும் உன் வாழ்க்கையும் உன்னுடைய குடும்பத்தையும் என்ன கதிக்கு ஆளாக்கியது என்பதை நீ மறந்து விட்டாய் அல்லவா? ஆனால் இந்த கருப்பன் நானாக இறங்கி இத்தனை விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்கின்ற முடிவுக்கு இப்போது வந்துவிட்டேன். இனி ஒருபோதும் இந்த வாழ்க்கையை நான் வேறு யாரும் நுழைந்து விட மாட்டாத அளவிற்கு உனக்கு எந்த ஒரு துன்பங்களையும் கொடுக்க அனுமதிக்க மாட்டேன். நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் போதும். இவர்களை நீ இனிமேலும் என் பிள்ளை நீ அனுபவித்து மீண்டும் கண்ணீர் வடிக்க நினைக்கின்றாயா? என் பிள்ளையே நீ நினைக்கலாம், கருப்பா, இல்லத்திற்கு வருகின்றவர்களை வெளியில் போய் என்று நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்கின்ற பழக்கம் எனக்கு இல்லையே. வருகின்றவர்களை வரவேற்று அவர்களுக்கு நல்லதை செய்வதுதானே நம் வழக்கம். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் யாருக்கும் எப்போதும் கொடுக்க நினைத்ததில்லையே என்று சொல்கின்ற என் குழந்தை அல்லவா நீ?
நீ உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மனது என்னவென்று எனக்கு தெரியும். உண்மையில் நீ யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நடத்த மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்தவர்கள் இவர்கள் யோசிக்கவில்லை அல்லவா? உனக்கு கெடுதலை நடத்த வேண்டும் என்னும் போது இவர்கள் ஒரு நொடி பொழுதும் அதை பற்றி யோசிக்காமல் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கத்தானே முன் வந்தார்கள். அப்படி இருக்கும்போது கருப்பன் சொல் பேச்சை கேட்டு ஏதாவது ஒரு வகையில் இவர்களை நீ தடுத்து நிறுத்தியிருக்கத்தான் வேண்டும். என் அன்பு குழந்தையே, இவர்களின் எண்ணங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடத்திவிட அவர்கள் முயற்சி செய்யும் போது அதற்கு நீ ஒருபோதும் அனுமதி கொடுத்து விடாதே. சரி, நடந்து முடிந்ததெல்லாம் நடந்து முடிந்ததாக இருக்கட்டும். இனிமேல் நடக்கப் போகின்றது எது, என்ன நடக்கப் போகிறது என்பதை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது அல்லவா? உன்னை சுற்றி இவர்கள் எல்லாம் இருக்கும்போது இதற்கு மேலும் இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் ஒரு நாளும் வழிவகுக்க கூடாது. நீ வேண்டுமானால் இறக்கப்பட்டு கொண்டே இரு. இந்த கருப்பணி நீ எதற்கும் ஒருபோதும் அஞ்சுவதாக இல்லை. இனி இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவர்களுக்கு இருக்கக்கூடாது. கனவிலும் அவர்களை அது துன்புறுத்த வேண்டும். ஒருவருக்கு நாம் பாவம் செய்தால் அது எந்த அளவில் நாம் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்குள் வருவதற்கு இவர்கள் எத்தனை தைரியம் வந்திருக்கிறது என்று நான் கண்டுகொண்டேன். அப்படியானால் இவர்கள் இனி கொடுக்கக்கூடிய தண்டனையும் அத்தனை பெரியதாக இருக்க வேண்டும் அல்லவா? ஏனென்றால் இன்னொருவரை நாம் வாழ்க்கையில் பாதிக்கின்றோம், அவர்கள் வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கின்றோம் என்று வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை செய்ய துடிக்கும் போது நாம் ஒருபோதும் அந்த விஷயத்தை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்க கூடாது. ஆரம்பத்தில் இவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து இவர்களுக்கு பாவம் பார்த்தனால்தான் இன்று இவர்கள் தலைக்கு மேல் ஏறி நிற்க தொடங்கிவிட்டார்கள். நீ மீண்டும் மீண்டும் மன்னிப்பதனால்தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் பொதுவாகவே ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையை எதிர்நோக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு இறக்கப்படுகின்ற நமக்கு தான் வருகின்ற அதிகமாக வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும் அல்லவா? இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இதற்கு மேலும் நீ விட்டு விட்டாயானால் இனி வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீ மட்டும்தான் பொறுப்பாக முடியும். இந்த கருப்பன் ஒருபோதும் அதற்கு உனக்கு துணை நிற்க முடியாது. வேண்டாம் என்று விரட்டுவதும் இவர்களை இந்த வாழ்க்கையில் சேர்க்காதே என்று நான் சொல்வதும் வேடிக்கையாகிவிட்டதே. உனக்கு இவர்கள் உன் இல்லத்திற்குள் வருவதனால் உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற பல தீய விஷயங்களை இவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். உன் இல்லத்தில் முடக்கி கிடக்கின்ற தீய சக்திகளையும் இவர்கள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களால் உன்னுடைய இல்லத்தில் மீண்டும் நடமாட விடுகின்றார்கள். எந்த நேரத்தில் உனக்கு நல்லதை நடத்த யாரும் வந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி சுற்றி இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் இவர்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கலாமா? அது நியாயமாகுமா? கருப்பன் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? இந்த நிலையிலும் நான் இதனை தடுத்து நிறுத்தும் போது நீ மீண்டும் இதை வருவதற்கு அனுமதி கொடுத்திருந்தாயானால் என் பிள்ளை உன்னுடைய வீட்டையே இவள் சுடுகாடாக மாறிவிடுவாள் என்பதை மறந்து விடாதே. அப்படியானால் இப்போது தெரிந்து கொண்டாயா இவள் ஒரு பெண் என்று? உன்னுடைய இல்லத்திற்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்ற இவளுடைய முகம்
உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் கோரமுகம், உன்னுடைய குடும்பத்தை அழிக்கின்ற மிகவும் மோசமான முகம். இந்த முகத்தை கொண்டவள் நிச்சயமாக இனி எந்த நேரத்திலும் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்க உறுதியாக நிற்கின்றாள். உனக்கு எப்போதும் துன்பங்கள் வரும், எப்போது வேதனைகள் வரும் என்று இவள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாள். மேலும் உனக்கு கொடுக்க இவள் தயாராக இருக்கின்றாள். வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உண்மைகளையும் உனக்கு வெளிக்காட்ட வேண்டிய நேரமாக இருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள், நீ அனுபவித்த வேதனைகள், துன்பங்கள் இவர்கள் காரணமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் இதையே உனக்கு நடத்திவிட இவர்கள் நினைத்து விட்டார்கள் என்றால் இனி கருப்பணி நீ சம்மதிக்க மாட்டேன். என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை எப்போதுமே நீ சரியாக செய்து கொண்டிரு. உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பு அறையில் எப்போதும் ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பை நிரப்ப வைத்துவிடு. ஏன் தெரியுமா? உன்னுடைய இல்லத்தில் வருகின்ற எதிர்மறையான விஷயங்கள், வெளியிலிருந்து வருகின்ற எதிர்மறையான மனிதர்கள், உன் இல்லத்திற்குள் கொடுக்க நினைக்கின்ற தீய விஷயங்கள் எல்லாமே இதோடு அது தனக்குள் உள்வாங்கிக் கொள்ளும். கெட்ட எண்ணங்களோடு எல்லாம் வருகின்றவர்க்கு கூட நல்ல எண்ணங்கள் தானாகவே வரத் தொடங்கிவிடும். என் அன்பு குழந்தையே, அவர்களே ஒரு நாள் யோசிப்பார்கள், எப்படி நடந்தது, நாம் இவர்கள் இந்த விஷயத்தில் எப்போதும் அவர்களே ஒரு நாள் யோசிப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் அன்பு குழந்தையே, இதை தானே செய்தோம், ஆனால் அதற்கு எதிராக இவர்கள் இதில் வெற்றி பெற்று விட்டார்களே என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்தேறும். அதனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ அத்தனை சரியாக செய்து கொண்டே இரு. நடப்பது எல்லாமே நன்மைக்கு தான் என்பது மிக விரைவாகவே உனக்கு புரிந்துவிடும். உன் முன்னால் உனக்கு எதை கொடுத்தாலுமே அதில் இருக்கின்ற நன்மைகளை நீ சரியாக தொடங்கிவிட்டாயானால் இனி வருகின்ற காலங்கள் அத்தனையும் உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுப்பதை உன்னால் உணர முடியும். உன் வாழ்க்கை நீயாக இருப்பாய் என்பதையும் என் குழந்தை நீ தானாகவே புரிந்து கொள்வாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பன் உன் முன்னால் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் பெறாமல் சென்று விடாதே. என் பிள்ளையே, அவர்களை எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய பொறுப்பு, அதை சரியாக செய்கிறேன். நீ ஒருபோதும் மீண்டும் மீண்டும் இவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு அனுமதியை மட்டும் கொடுக்காதே. அதை மட்டும் என் பிள்ளை நீ சரியாக செய்துவிட்டால் போதும். மற்றதெல்லாம் தானாகவே வந்து நடக்கும் என்பதையும், உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த கருப்பன் இருக்கும்போது உனக்கு எதை பற்றியும் வேண்டாம், எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம். உனக்காக நான் இருப்பதை விட்டுவிட்டால் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவதை என்னவென்று நீ புரிந்து கொண்டால் போதுமல்லவா? இனி வருகின்ற நாட்களில் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்போதும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்று இந்த வாழ்க்கை உன்னை ஒரு பதம் பார்த்து விட்டது. இவை நடக்கக்கூடிய நன்மைகளை பற்றி மட்டும் நீ சிந்தித்து கொண்டிரு. உனக்காக உன் அப்பன் நான் எப்போதும் நிற்பேன் என்பது உனக்குள் இருந்துவிட்டால் அது போதும். இனிமேலும் நீ இந்த நிலை கண்டு வருந்தாமல், இந்த சூழ்நிலையெல்லாம் கண்டு பதற்றமடையாமல், உன்னோடு வந்த உன் அப்பன் உனக்கு நடத்தி கொடுத்த நன்மைகளை பற்றி மட்டும் யோசித்து கொண்டிரு. இனி எல்லாமே உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி
மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் உன் வசமாக்கி தரும். என் பிள்ளை, கண்ணீர் துளிகள் வாழ்க்கையில் யாருக்காக, எதற்காக என்பதில் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத இந்த மனிதருக்காக ஒரு துளி அளவேனும் உன் கண்ணீர் நீ வீணாக்கி விடாதே. ஏனென்றால் நாளை இதை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நீ அங்கே வேதனைப்பட்டு நிற்பதை பார்த்து இவர்களுக்கு இத்தனை சந்தோஷம் வரும். அப்படி என்றால் என் பிள்ளை, இதற்கு ஒருபோதும் நீ அனுமதி கொடுக்காதே. இந்த நிலை உன் வாழ்க்கையில் வருவதற்கு எப்போதும் சம்மதிக்காதே. என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான வெற்றி ஒருபோதும் வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும்போது என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம். இனி இந்த வாழ்க்கையில் தேவையில்லை. நான் இருந்து நடத்துவதை உணர்ந்து விட்டால் போதும். மற்றதையெல்லாம் உன் வாழ்க்கையில் தானாக நடக்கும். மற்றது விஷயங்கள் எல்லாம் அத்தனையும் தானாக உன் வாழ்க்கையில் நீ வேண்டியதையெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்ட இந்த சூழ்நிலை இனி எதற்கும் நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை. உன்னோடு நான் இருக்கிறேன். எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்காக நான் வருகிறேன் என்பது, உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது உன் மனதிற்குள் மிகப்பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும். கருப்பன் இருந்து நடத்துகின்ற விஷயம் இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதை தெரிந்து கொண்டாலே போதும். அதைதான் இந்த கருப்பன் உன்னிடம் சொல்கின்றேன். என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை இனிமேல் எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் ஒருபோதும் உன்னை வேதனைப்படுத்துகின்றவர்களுக்கு மத்தியில் நீ சோர்ந்து போய்விட முடியாதபடிக்கு நான் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்வேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் உனக்கு எப்போதும் நல்லதுதான் செய்வேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. கருப்பன் சொல்வதை என்னவென்று என் குழந்தை செவி கொடுத்து கேட்க விரும்பினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் ஒன்று உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். உனக்கான நன்மையை நாம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். என்னவென்று எதுவென்று என் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இந்த கருப்பன் துணை இருக்கும் இந்த நேரம். முழுக்க முழுக்க இனி உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் ஒட்டுமொத்தமாக சரியாக நடக்க வேண்டும். வருகின்ற நேரம் உனக்கான நேரம். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயம் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் இருக்கும் உன் வாழ்க்கை நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உனக்காக சில விஷயங்களை முழுமையாக ஆராய்ந்து இதை உனக்கு நான் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை சிந்தித்து அந்த விஷயத்தை உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் எதையும் விளையாட்டுத்தனமாக நினைத்து என் பிள்ளை நீ கடந்து செல்ல வேண்டாம். இத்தனை நாளும் விளையாட்டுத்தனமாக இருந்து எல்லாம் போதுமல்லவா? எதுவும் நடக்கட்டும், நடக்காமல் போகட்டும் என்று என் பிள்ளை நீ இருந்ததெல்லாம் போதும். உன் வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இப்போது உனக்குள் வர தொடங்கி இருக்கிறது. என்ன செய்தாலும் என்னவாகும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வர தொடங்கி இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பன் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்வதற்காக இப்போது வந்திருக்கிறேன் என்று நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாய் அல்லவா? இந்த கருப்பன் நான் இருக்க உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்னும் போது நாம் மனதில் தோன்றும் அத்தனை விஷயங்களையும் நாம் முடிவு கட்ட வேண்டும். நாம் என்னவென்று எதுவென்று நம்மை சுற்றி எல்லா விஷயங்களையும் பார்த்துவிட்டு இனிமேல் இந்த வாழ்க்கையில் இனி மேலும் மேலும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வரும்போதுதான் இதை செய்ய வேண்டுமா என்று யோசிக்கின்றமே தவிர செய்து பார்க்கலாமே என்று யோசிக்கின்ற எண்ணம் யாருக்கும் அந்த நேரத்தில் ஒரு துளியளவிலான உணர்வுகளை கொடுக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் நினைத்ததெல்லாம் நடத்தி முடிக்க முடியும். எதையுமே எதிர்கொள்ளும்
எதிர்கொண்டு வாழும் பக்குவம் இவர்களால் மட்டும்தான் தமக்கு நடத்துவதை நிச்சயமாக என்னவென்று எதிர்கொள்ள முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற நேரத்தில் என்ற எண்ணம் உனக்குள் வரும்போது உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக உனக்கு நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்பதை மறந்து விடாதே. இந்த கருப்பன் வருகின்ற இந்த நேரம் காலங்கள் எல்லாம் எண்ணியது எல்லாம் நமக்கு சிறப்பாக நடக்க வேண்டும் அல்லவா. இந்த கருப்பன் இருக்கும் நாள் முதல் உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதொரு புரிதலை கொடுக்க வேண்டும். எப்போதும் போல என் பிள்ளையினுடைய அன்பு உனக்கு என்ன தர வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாயோ எல்லாமே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளை உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்தது போல நமக்குள் சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் என் பிள்ளையே, இந்த கருப்பன் எண்ணியது போல சில விஷயங்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்காமல் போயிருக்கலாம். ஒவ்வொருவரையும் தம்முடைய புரிதல் நம்மை நிச்சயமாக மனநிறைவோடு மன நம்பிக்கையோடு வாழ வைக்கின்றதல்லவா. ஏதாவது ஒரு கட்டத்தில் நாம் இதை எல்லாம் பெற்றுவிடுவோம் என்ற உணர்வு உனக்கு கொடுக்கின்றதல்லவா. அது மட்டும்தான் இந்த வாழ்க்கை, அவ்வளவுதான். ஆனால் இப்போதெல்லாம் உன் அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன நடக்கிறது என்பதை நீ எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் நல்ல காரியங்கள் செய்தாலும் அதில் எந்த ஒரு பலனும் நீ எடுக்க போவதில்லை. ஒவ்வொன்றிலும் உனக்கு என்ன நல்லது நடப்பதில்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும். என் அன்பு குழந்தையே, எல்லாவற்றையும் நீ எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் உனக்கு நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கவில்லை. இப்படியாக என் பிள்ளை, நீ ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் என்னவென்று எதுவென்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ பார்த்து செய்து கொண்டிருக்கின்றாய். அதிலிருந்து எந்த ஒரு நன்மைகளையும் நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. வாழ்க்கை என்னவென்று புரிந்திருக்க முடியாமல், இந்த பிள்ளை இந்த வாழ்க்கையில் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியாமல், எப்போதும் எதையும் என்ன செய்ய வேண்டும் என்று என் பிள்ளை துணிந்து நின்ற பிறகும் பலன் கிடைக்காமல் கலங்கிக் கொண்டிருப்பாய். இதற்கெல்லாம் காரணம் ஒரு விஷயம் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் ஒரு விஷயம் இப்போது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கின்றது. உனக்குள் இந்த ஒரு பொருளை வீசியதன் மூலமாகத்தான் இப்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் பல சோதனைகளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விஷயங்களையும் என்னவென்று எதுவென்று தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளாமல் நீ தவிர்த்து கொண்டு நின்றாலும் உன் அப்பன் சொல்ல சொல்ல நினைக்கும் விஷயத்தை நீ தெளிவாக தெரிந்து கொண்டாயானால் இனி எப்போதும் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் நடக்காமல் உன்னை தடுத்து நிறுத்தும் என்பதையும் புரிந்து கொண்டாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நமக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த கருப்பன் நானும் இருக்கும் இந்த நேரம் ஒட்டுமொத்த விஷயம் ஒன்று சேர உனக்கு நான் நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. என் பிள்ளையே, நமக்கு கஷ்டம் என்று தொடர்ச்சியாக வருகின்ற போது நிச்சயமாக அதை என்னவென்று யோசிக்க வேண்டும். இது எதனால் நடக்கிறது என்பதை நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். இந்த அப்பன் கருப்பன் உன்னோடு துணை இருந்து எல்லாமே நல்லதாகவே நடத்தி வைப்பேன் என்ற புரிதலும் உனக்குள் இருக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.